Good morning friends. இந்த வீடியோவில் டெய்லி ஸ்டாண்டப் செஷன் இந்த இன்டர்வியூ கொஸ்டினுக்கான டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த டெய்லி ஸ்டாண்டப் செஷன் அப்படின்றது தினமும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நாளைக்கு ஒரு 2 டைம்ஸ் வந்து இந்த டெய்லி ஸ்டாண்டப் செஷன் வந்து நடக்கும். இந்த டெய்லி ஸ்டாண்டப் செஷன் வந்து ஒன் ஆஃப் த அஜைல் இன்டர்வியூ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி ஸ்டாண்டப் செஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வாட் ஹேப்பன் இன் டெய்லி ஸ்டாண்டப் செஷன் அப்படிங்கிறது தான் கொஸ்டின்ஸ். இது குறிப்பாக ஆஃப் ஷோரில் நம்ம டே ஷிஃப்டில் ஒர்க் பண்ணும்போது ஒரு 15 மினிட்ஸ் ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது ஆஃப் ஷோரில் நடக்கும். இதில் டெஸ்டிங் டீம், டெவலப்மெண்ட் டீம், மேனேஜர் ஆர் ப்ராடக்ட் அனலிஸ்ட் ஆர் பிஸ்னஸ் அனலிஸ்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் என்டையர் டீம் டுகெதர் இந்த ஸ்டாண்டப் கால் ஆஃப் ஷோர். இப்போ கோவிட் வந்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்கும்னா விர்ச்சுவலில் எல்லாருமே வந்து அந்த காலில் கனெக்ட் பண்ணுவாங்க. மண்டே டு ஃப்ரைடே ஆல் ஒர்க்கிங் டேஸ் வந்து இது வந்து நடக்கும். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா ஆன்ஷோர். ஆன்ஷோரில் ஒரு ஸ்க்ரம் மாஸ்டர் இருப்பாங்க. அந்த ஆன்ஷோருக்கு ஸ்க்ரம் மாஸ்டர் வந்து நம்மளுடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து அந்த யூஎஸ் டைமில் ஈவினிங் 6 PM 7 PM 8 PM பேஸ்ட் ஆன் த ப்ராஜெக்ட் டிபெண்டிங் அப்பான் த டைம் அவங்க வந்து ஆன்ஷோரில் இதை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ மார்னிங் ஒரு செஷன் இருக்கும், ஈவினிங் ஒரு செஷன் இருக்கும். மார்னிங் வந்து நம்ம ஆஃப் ஷோரில் நம்ம கனெக்ட் பண்ணி என்னென்ன விஷயம் இருக்குது, எப்படி டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, எல்லாமே ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட். அதை தான் நம்ம வந்து ஈவினிங் என்ன பண்ணுவோம், ஆன்ஷோரில் டெலிவர் பண்ணுவோம். இது ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னா டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். ஆஃப் ஷோரில் ஒரு 15 மினிட்ஸ், ஆன்ஷோரில் ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். டெய்லி நம்ம என்னென்ன டாஸ்க்லாம் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு ப்ராஜெக்டோடைய ஸ்டேட்டஸை வந்து 15 மினிட்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணணும். இதில் என்னென்ன விஷயம்லாம் நம்ம ஷேர் பண்ணுவோம் அப்படின்னா வாட் டாஸ்க் வெண்ட் வெல், நம்ம என்னென்னலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ப்ரிண்ட் பேசிஸில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். எவ்ரி ஸ்ப்ரிண்ட் நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த ஸ்டோரிஸோடைய ரெக்யர்மெண்ட்டோடைய ஸ்டேட்டஸ் வாட் டாஸ்க் வெண்ட் வெல். இந்த செகண்ட் திங் என்னென்னலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசுவோம். தேர்டு வந்து என்னென்ன டாஸ்க்லாம் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத பேசுவோம். த ஃபைனல் திங் இஸ் த ஆப்ஸ்டக்கிள் த டீம் இஸ் ஃபேஸிங். இதில் வந்து என்னென்ன பிளாக்கர்ஸ் இருக்குது, என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, ஒரு டெவலப்மெண்ட் டீம் சைடில் ஏதாவது பண்ண வேண்டிய விஷயங்கள் பெண்டிங் இருக்கா, இல்லை பிளாக்கர் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது டிபெண்டன்ட் டீம் பெண்டிங் இருக்கா, இல்லை அப்ளிகேஷனில் சில கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கா, கோட் ரிவ்யூ இருக்கா, எல்லாமே வந்து இந்த ஆன்ஷோர் ஸ்டாண்டப் காலில் நம்ம டெலிவர் பண்ணுவோம். இதுதான் வந்து டெய்லி ஸ்டாண்டப் செஷன். இதில் என்ன ஒவ்வொருத்தரும் ஃபார் எக்ஸாம்பிள் 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருமே அவங்களுடைய டாஸ்க்கை பற்றி சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு இதை ஒர்க் பண்ணேன், இதை பெண்டிங் வச்சுருக்கேன், இது இன் ப்ரோக்ரஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த டெய்லி ஸ்டாண்டப் செஷனுடைய மோட்டிவ். ஏன்னா டே டு டே இன் ப்ரோக்ரஸ் ஸ்டேட்டஸ் வந்து அவங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி பண்ணும்போது இப்போ மண்டே ஆரம்பிக்குதுன்னா அந்த ஸ்ப்ரிண்ட் எண்டில் இது எல்லாமே டெலிவர் பண்ண முடியுமாங்கிறது ஆன் சைட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி ப்ரோக்ரஸ் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, ஆன் டைமில் டெலிவரி பண்ணிடுவாங்க, என்ஷூர் சாஃப்ட்வேர் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து டெலிவர் ஆகும், டிப்ளாய்மெண்ட் ரிலீஸில் ப்ராப்ளம் இருக்காது, அந்த டே டு டே என்ஷூர் பண்ணுவாங்க. பிளாக்கர்ஸ் ஏதாவது இருந்தால் ஏன் பிளாக்கர் எதனால் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. பார்த்துட்டு சேஞ்ச் ரெக்வஸ்ட் கொடுக்கறது, அடுத்த ஸ்ப்ரிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறது, எல்லாமே இந்த டெய்லி ஸ்டாண்டப் செஷனில் ஒரு கிளாரிட்டி ஆஃப் டெய்லி ப்ரோக்ரஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் த டீம். இதுதான் வந்து டெய்லி ஸ்டாண்டப் செஷனுடைய மெயின் மோட்டிவ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.